தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கரூர் சம்பவம் சிபிஐ வழக்கு வேண்டாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இவங்க கேட்குறாங்க? இவங்க பயப்படலான்னா மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைல்ல. ஆம்ஸ்டாங் கேஸில் சிபிஐ கேட்டாங்க, அதை எடுத்து போனாங்க. அண்ணாநகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க, அதை எடுத்து போனாங்க. இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த இவ்வளவு கொடுமைகளுக்கும் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ திரும்ப சிபிஐ விசாரணை போடும்போது எதிர்த்து ஏன் போகிறீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கிட்னி ராக்கெட்டில் எஸ்ஐடி தான் அவர் போட்டார் ஜட்ஜு, சிபிஐ கூட இல்லை. எஸ்ஐடியில் யார்? தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். அதை எதிர்த்து ஏன் போகிறீங்க? எஸ்ஐடி எதிர்க்கல, சில அதிகாரிகள் வேண்டாம், கதையே வேணாம், எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் திமுக எம்எல்ஏ, இது எத்தனை நாளைக்கு இங்கே ஊரை ஏமாத்துவீங்க? தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போனதில் பிரயோஜனம் இல்லாத அவங்களுக்கு எதிராக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 3 மாதம் ஓடி போச்சு என்கொயரி. அது தெரிஞ்சு ஏன் பண்ணுறாங்க? அது மாநில காவல்துறை உள்ள அதிகாரிகளை காப்பாற்றுவது. மேலும் இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ தாவேக்கா ஆதரவாளர்களோ தாவேக்கா கட்சியினரோ தமிழக அரசுக்கு ஒரு அச்சம், ஒரு பதற்றம், ஒரு தயக்கம், அது உண்மை. தடுமாற்றம், அச்சமும் பதட்டமும் இருக்கிறதால தான் சிபிஐ வேணான்றாங்க. அது உண்மை. இந்த விஷயத்தில் என்ன சார் அச்சம் இருக்கும்? பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஒன்று மட்டும் வச்சுட்டு வண்டியை ஓட்டலாம் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நாள் கூட. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது 79 ரூபாயில். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போது தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கரூர் சம்பவம், அவங்களுடைய இந்த கரூர் சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்குச்சு, இந்தியாவே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். அதில் சிபிஐ வழக்குக்கு போச்சு, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா, சிபிஐ வழக்கு வேண்டாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விசாரணைக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக பல விவகாரங்களில் அவங்க சிபிஐ வேண்டாம் தான் சொல்கிறாங்க. இப்போ கூட ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பாருங்கள், சிபிஐ வேணும் 4-5 முறை சொன்னாங்க, ஸ்டே கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அதே மாதிரி எதுவும் ஸ்டே ஆக வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது. இப்படி பேசுகிறதே தவறு. முதல்ல சுப்ரீம் கோர்ட் அன்பிரடிக்டபிள். அது எப்படி போவோம், முன்னால் போமா பின்னால் போமான்னு தெரியாது. அக்டோபர் மாதம் போட்ட உத்தரவில் சுப்ரீம் கோர்ட் செய்த ஒரு பிழை என்பது, அதுக்கு இன்ட்ரீம் ஆர்டர்னு டீட்டெயிலாக ஒரு ஆர்டரை போட்டுட்டு அதை இன்ட்ரீம் ஆர்டர்னு சொல்லி டிசம்பர் 12 கரெக்டாக அடுத்த வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி 5ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம், அடுத்த வெள்ளிக்கிழமை டிசம்பர் 12 அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு எங்களுக்கு, ஏன்னா சிபிஐ அவங்க என்ன சிபிஐ விசாரணை நடத்தணும், அந்த விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி தலைமையிலான 3 நபர்கள் குழு கண்காணிக்கும். ஒரு எஸ்ஐடி, சிபிஐ விசாரணை இல்லாமல் அதை கண்காணிக்க ஒரு எஸ்ஐடியும் போட்டாங்க. ரொம்ப அசாதாரணமான உத்தரவு. இவ்வளோத்தையும் போட்டுட்டு அது தவிர அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் குவாஷ் பண்ணிட்டாங்க. அஸ்ரா கார்க் எஸ்ஐடி குவாஷ்டு. இப்போ இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இது இடைக்கால உத்தரவுன்னு சொன்னதான் அவங்க பண்ண ஒரே தவறு. அதனால் இவங்க என்ன கேட்குறாங்க, அது இடைக்கால உத்தரவுன்றதால நீ ரத்து பண்ணுன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரத்தாவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்த பிறகுன்னு 4 நாள் அஜித் ரஸ்தோகி கரூரை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கோ நாளைக்கோ போகிறாரு, அவர் டெல்லிக்கு கிளம்புறாரு. 2 ஐஜிக்கள், அதாவது தமிழ்நாடு கேடர் பட் தமிழ்நாடு சாராத 2 ஐஜிக்கள் அதில் விசாரணைக்கு அவரோட ஒத்துழைப்புறதுக்கு வந்திருக்காங்க, பார்ட் ஆஃப் த எஸ்ஐடி. இப்போ இவங்க பண்ண காரியம் என்னென்னா, எஸ்ஐடி விசாரணையை சிபிஐ விசாரணையை ரத்து பண்ணி மாநில அரசுக்கு திரும்ப கொடுக்கணும், அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டை ரெஸ்டோர் பண்ணணும். இதை ரெண்டையும் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த எஸ்ஐடியில் தமிழ்நாட்டை சாராத ஐஏஎஸ் அதிகாரிகள் பட் தமிழ்நாடு கேடராக இருக்குன்ற அந்த உத்தரவையாவது மறுபரிசீலனை பண்ணணும்னு இவங்க கேட்குறாங்க. அது கோர்ட் எப்படி பார்க்கணும் நமக்கு தெரியாது. ஒரே தப்பு சுப்ரீம் கோர்ட் பண்ண ஒரு தப்பு, இட் வாஸ் அ வெரி டீட்டெயில்டு ஆர்டர். ஆனால் அதை இடைக்கால உத்தரவுன்னு போட்டதால் மாநில அரசு எனக்கு வேணாம், நீ இடைக்கால உத்தரவு நீ சிபிஐ விசாரணை வேணான்றாங்க. சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட 8 வாரத்துக்கு மேலே நடந்து முடிய போகுது. இந்த கட்டத்தில் அதை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. பட் சரியில்லை, விசாரணை சரியில்லை நினைக்கிறதுக்கான உரிமை இருக்கா சார்? தமிழகம் நினைக்காம போகலாம். நீ 8 அது வேற, அதை நீ எங்கன்னா போய் புலம்பிக்கோ. அதாவது 8 வாரம் விசாரணை முடிஞ்ச பிறகு அதுவும் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு எஸ்ஐடி சீஃபாக மானிட்டர் பண்ணும்போது அந்த விசாரணையை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 0.001% தான் எனக்கு தெரிஞ்சு. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன் இவங்க கேட்குறாங்க? இவங்க பயப்படலான்னா மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைல்ல. எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பயம்? இவ்வளோ டீட்டெயில்டு ஆர்டர் போட்டோன்னா இவங்களே ஒத்துக்கிட்டு அது கம்ப்ளீட் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இப்படி தான் கிட்னி ராக்கெட்டில் போய் கிட்னி ராக்கெட்டில் இத்தனைக்கும் சிபிஐயில் எஸ்ஐடி போட்டாங்க, அதை எதிர்த்து போனாங்க. ஆம்ஸ்டாங் கேஸில் சிபிஐ கேட்டாங்க, அதை எடுத்து போனாங்க. அண்ணாநகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க, அதை எடுத்து போனாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட்டோட இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த இவ்வளவு
கொடுமைகளுக்கும் வந்து உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ திரும்ப திரும்ப சிபிஐ விசாரணை போடும்போது எதிர்த்து ஏன் போகிறீங்க? நீங்கள் மாநில தன்னாட்சிக்கான கோரிக்கையை முழக்கமாக அதை நீங்கள் பார்க்க முடியாது. நான் அப்படி பார்க்கல. அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா மாநில சுயாட்சி பற்றி பேசுவதற்கான அந்த ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அந்த உரிமையை இழந்துட்டீங்க. இங்கே சிபிசிஐடி இருக்குது. அதாவது 10 வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வில் லோக்கல் போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், சிபிஐ விசாரணை என்பது அது வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது. இதுக்கு மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கலன்னா சமூகம் சிதறிடும். காவல்துறை மீதான மக்களோட நம்பிக்கை முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டுடும். ஆகவே உச்சநீதிமன்றம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டை. நீங்கள் ஓவியமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கிட்னி ராக்கெட்டில் வந்து எஸ்ஐடி தான் அவர் போட்டார் ஜட்ஜு, சிபிஐ கூட இல்லை. எஸ்ஐடியில் யார்? தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். அதை எதிர்த்து ஏன் போகிறீங்க? எஸ்ஐடி போட்டு கோர்ட் மானிட்டர்னார், சிபிஐ இல்லை, போலீஸு மானிட்டர் தான் பண்ண போகுது ஹைகோர்ட். அதை எதிர்த்து எதுக்கு சேலஞ்ச் பண்ணி போனீங்க? எஸ்ஐடி எதிர்க்கல, சில அதிகாரிகள் வேண்டாம், கதையே வேணாம், எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. அவங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் திமுக எம்எல்ஏ. இது எத்தனை நாளைக்கு இங்கே ஊரை ஏமாற்றுவீங்க? இது அண்ணா திமுக எம்எல்ஏ ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணி எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருந்தால் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா திமுக தமிழ்நாட்டையே வந்து தலைகீழ திரும்பி இருக்கும் நேரம் பண்ண தெரியல. அண்ணா திமுக வெறும் நாமக்கல்ல மட்டும் போய் பேசுகிறாரு. ஏதோ அது வந்து ஒரு பிராந்தியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செக்டார் இஷ்யூ மாதிரி. அப்போ இங்கே எங்கே வந்தது மாநிலத்தை உரிமை, தன்னாட்சி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லாம் எங்கே வந்தது? அதாவது எல்லாரும் அவங்கவுங்க லிமிட்டில் ஒழுங்காக இருந்தால் பிரச்சனை வராது. மாநில உரிமைன்ற பெயரில் நீங்கள் ஏகப்பட்ட தவறுகளை இழைக்கிறீங்க, கட்சிக்காரன் ஏகப்பட்ட தவறுகளை இழைக்கணும். உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் செய்யக்கூடிய காரியங்களால் எல்லாருக்கும் சிக்கல், மாநில காவல்துறைக்கு இழுக்கு, முதலமைச்சருக்கு இழுக்கு. அப்போ இது சரி செய்வதற்கான மெக்கானிசத்தை சுப்ரீம் கோர்ட்டு ஃப்ளோட்டிங் பண்ணும்போது, ஹைகோர்ட் ஃப்ளோட்டிங் பண்ணும்போது அது எதுக்கு போகிறீங்க? ஏன் போகிறீங்க நீங்கள்? அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிபிஐன்னா வந்து ஆமாம், நீங்கள் இத்தனைக்கும் மாநில அரசு அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது. உச்சநீதிமன்றமே சொல்லுது எல்லாத்தையும் சிபிஐ கொடுக்க முடியாதுன்னு. அதனால தான் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்குறாங்க. அது இன்னும் மோசமானது. ஒன்று நீ அப்பயே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். சிபிஐ விசாரிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது தடவை போகும்போது இல்லை விசாரிக்கக்கூடாதுன்னு நீங்களே உங்கள் ஆர்டரை நீங்களே மாற்றுறீங்க. அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் வந்து சிக்கலாக்குது இன்னமும். அப்போ மாநில காவல்துறையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள், காவல்துறை சீர்திருத்தங்கள் செய்யாதது முழு நேர டிஜிபி நமக்கு இல்லை. கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது. அது ஒரு பிரச்சனையா? அது ஒரு பிரச்சனைங்க. நீங்களே உங்களை மாதிரி படித்தவங்களே இப்படி கேட்பது ரொம்ப என்னுடைய கேள்வி இல்லை, ஆளுங்கட்சி கேட்குறாங்க. கண்டிப்பாக பிரச்சனைங்க. ஒரு முழு நேர டிஜிபி இல்லைன்னா மாநிலத்துக்கு பெரிய அவமானம் இல்லையா? 100 நாள் ஆக போகுது. எதிர்க்கட்சி தலைவர் 3 முறை சொல்லிட்டார். 2 கண்டெம்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில். தமிழ்நாடு வரலாறுலே இருந்ததில்லை. ஓகே, இதெல்லாம் ஏன் திமுக கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்து எவ்வளவோ நலத்திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய, மக்கள் நலத்திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய, தொழில் வளர்ச்சியில் எவ்வளோ முதலீடுகள் எல்லாம் கொண்டு வராங்க. நல்லதும் கெட்டதும் கலந்த கவர்மெண்ட் தான் இது. பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது, நான் மறுக்கல. 9,000 கோடி சார் வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் அது வெறும் ஹெட்லைன்ஸை நம்பி மோசம் போகாதீங்க. அதனால் அதை வச்சுலாம் நீங்கள் திமுகங்கிற மாதிரி பேசாதீங்க, 200 ரூபாய் ஊப்பி மாதிரி பேசாதீங்க. முன்னேற்றம் இருக்குதுன்றது உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? நீ பண்ணுற இவ்வளோ அட்டுழியத்தையும் வச்சுட்டு எங்களுக்கு முதலீடு வருதுன்னா அது நியாயமாயிடுமா? தமிழ்நாடு வரலாறுலே கிடையாதுங்க. 100 days ஆகஸ்ட் 30 நம்முடைய சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்று போனோம். எஸ், இது கிட்டத்தட்ட 3 மாதம் முடிஞ்சு போச்சு. 3 மாதம் கம்ப்ளீட்லி ஓவர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 100 நாள் நெருங்கிட்டு இருக்கோம். கின்னஸ் ரெக்கார்டு. டிஜிபி இல்லாமல் 100 நாளில் தமிழ்நாடு காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது. அதிகாரிகளே இல்லையா? இத்தனைக்கும் வந்து யூபிஎஸ்சி 2 தடவை லிஸ்ட் அனுப்பிட்டான். நீங்கள் அதை வந்து யூபிஎஸ்சி அனுப்பின லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தெளிவாக இருக்குது. யூபிஎஸ்சி லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணணுங்க. சூஸ் பண்ணலன்னு 2 கண்டெம்ட், ஹென்றி திப்பேன் கண்டெம்ட் ஒன்று, வேறொருவருடைய கம்ப்ளைண்ட் ஒன்று, 2 கண்டெம்ட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் அகேன்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி. கவலையே இல்லாமல் இருக்காங்க. கேட்டால் யூபிஐ சொல்கிறாங்க. யூபியில் கொடூரமாக இருக்குது. 3 வருஷமாக யூபியில் ரெகுலர் டிஜி இல்லை. யோகி ஆதித்யநாத்துக்கு மட்டும் 3 வருஷமாக இல்லை. அதுவா உதாரணம்? நம்ம இப்போ பின்பற்ற வேண்டியது யூபிஏவா? பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முறையாக பின்பற்றிய ஒரு மாநிலம். இது வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தின? நிறைய பாதிப்பை இது ஏற்படுத்தும். இது மட்டுமே காரணம் நான் சொல்லலை. இப்போ தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்குது நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அறிவுள்ளவர்கள் இந்த கோணத்திலையும் அதை பேசுவாங்க. முழு நேர டிஜிபியே இல்லைங்க. ஸோ அதற்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு, கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமே காரணம் இல்லை. இதை பேசாமல் அதை பேச முடியாது. நிர்வாக சிக்கல்கள், முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், யார் ரெஸ்பான்சிபிள், அட் வாட் லெவல் வில் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? டிஜே சொல்ல முடியாது. இன்சார்ஜ் டிஜே, நான் இன்சார்ஜ் தாங்க, என்னால் பெரிய அளவில் அறுவை சிகிச்சை செஞ்சால் தாங்க இதை மாற்ற முடியும். அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஒன்லி இன்சார்ஜ் டிஜின்றுவார். முழு பொறுப்பு, முழு அதிகாரமும் அவர் கிடையாது. முழு அதிகாரமும் இருக்குது. ஆனால் அவரோட கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதுதான் பரவலான குற்றச்சாட்டு. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ இந்த குறைகளை பற்றி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லுவார்? நான் இன்சார்ஜ் டிஜிங்க, எனக்கு அதிகாரம் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பார். இது எவ்வளோ பெரிய அவலங்க தமிழ்நாடு அரசுக்கு.
ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் வந்து ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கார்? இது எடப்பாடி பேரில் ஒரு முழு நேரம் டிஜிபி இல்லாமல் இருந்தால் எவ்வளோ தூரம் திமுக பிரச்சனை பண்ணியிருக்கோம்? 3 தடவை எடப்பாடியும் பேசிட்டார், 3-4 தடவை. பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் வந்த பிறகு கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாரும் சிஎம்மாக இருந்திருக்காங்க. ஏன் இவரே வந்து 2 முறை சைலேந்திர பாபுவையும் சங்கர் ஜிவாலையும் கரெக்டாக ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல. அப்போ இதுவும் ஒரு காரணம். அப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்குது. நம்ம வட இந்தியாவை பார்த்து நம்மளை பெருமைப்பட்டுக்கலாம், மறுக்கல நான். ஆனால் இது தாண்டி போக முடியாது இல்லை. வட இந்தியாவை பார்க்கும்போது சொர்க்கபூமின்றதில் யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஸ்டில் இது எப்படி வந்து நமக்கு வந்து இதை வந்து நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ஓவர்லுக் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியும்? ஓகே, அப்போ இதில் தமிழக சுப்ரீம் கோர்ட் போனதில் பிரயோஜனம் இல்லாத ஒரு அவங்களுக்கு எதிராக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 3 மாதம் ஓடி போச்சு என்கொயரி, 2 மாதம். இப்போ அது அக்டோபர் தெரிஞ்சு ஏன் பண்ணுறாங்க? அது மாநில காவல்துறை உள்ள அதிகாரிகளை காப்பாற்றுவது. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இவங்க ஏதோ சரி அடித்து பார்ப்போம், கல் அடித்து பார்ப்போம், விழுந்தா மாங்காய் போனால் கல், தெரிஞ்சு தான் போகிறாங்க. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ தாவேக்கா ஆதரவாளர்களோ தாவேக்கா கட்சியினரோ தமிழக அரசுக்கு ஒரு அச்சம், ஒரு பதற்றம், ஒரு தயக்கம், அது உண்மை. தடுமாற்றம், அச்சமும் பதட்டமும் இருக்கிறதால தான் சிபிஐ வேணான்றாங்க. அது உண்மை. இந்த விஷயத்துல என்ன சார் அச்சம் இருக்க போகுது? தமிழக அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் கொடுத்துட்டு போங்களேன்றான். தெளிவாக இருங்க. தப்பு விஜய் தானே பண்ணார், கொடுத்துட்டு போங்க. இவ்வளோ பெரிய டீட்டெயில்டு ஆர்டர் போட்ட பிறகு ஏன் போய் நிற்கிறீங்க? ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டியை போட்டு மானிட்டர் பண்ண சொல்லி எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ண பிறகு எப்படி உங்கள் அந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் வாபஸ் வாங்கணும்? வாங்காது. வாங்கினா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அசிங்கம், அந்த ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு அசிங்கம். ஏங்க ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுனா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குங்க. அவர் வந்து 4 நாள் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்குமா இன்னைக்கு கிளம்புறாரு, அவர் நேற்று கிளம்பியிருப்பார். அப்போ அந்த கமிட்டிக்கான மரியாதை என்ன? அருணா ஜெகதீசன் ஸ்பாட்டில் முளையிலே கிள்ளி எரிஞ்சாச்சு. இப்போ இது 2 வாரம் விசாரணை நடந்த பிறகு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வேணா சில காஸ்மெட்டிக்ஸாக அதை கேட்டாங்கல்ல, அந்த எஸ்ஐடி காம்போசிஷனில் வேறு அதிகாரிகளை போடுன்னு. இன் அடிஷன் டு தட் 2 அதிகாரிகளை கூட போடலாம், இப்போ இருக்க அதிகாரிகளை எடுக்காமல். அல்லது அது கூட முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டு கூட போகலாம். அதனால் இது மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இல்லை. இவ்வளோ தூரம் பதறின்னு ஏன் போகிறீங்க? வக்கீல்களுக்கு மட்டும் எவ்வளோ செலவுங்க இந்த 4 வருஷமாக இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து? அதில் நியாயமான செலவுகளை ஒத்துக்கிறேன். மாநில அரசோட உரிமைகளுக்காக கொண்டு போனது ஒன்றுன்னா ஆளுநர்லாம் எடுத்து பண்ணாங்களே சார், அதெல்லாம் கரெக்ட். மற்றபடி வந்து அடாவடியாக போய் நிற்கிறதுக்கெல்லாம் முகுல் ரோத்தகி, கபில் சிபல், சிங்வி எல்லாம் ஒரு நாளைக்கு 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் வாங்குறவங்களை கொண்டு போய் மக்கள் வரி பணம் தானே. எத்தனை கோடி செலவாயிருக்குது? திமுக காசு இல்லைல்ல, அது அரசாங்கத்தோட செலவு. திமுக துட்டு நம்ம ஏன் கேட்போம்? திமுக காசு கிடையாது, மாநில அரசாங்கத்தோட காசு. அப்போ இவ்வளோ தூரம் பொருள் செலவு பண்ணி எஸ்ஐடி போடுறாரு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் கிட்னி ராக்கெட்டில் மாநில அரசோட அதிகாரிகளை வச்சு தான் கோர்ட் மானிட்டர் பண்ணுன்றாரு. அதை எதிர்த்து அது கோர்ட்டுக்கு போகிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோர்ட்டு தான் மானிட்டர் பண்ணுதில்ல. அதில் இருக்க அதிகாரி வந்து உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்க அதிகாரி உங்களுக்கு எதிராக போயிடுவானா? எவ்வளோ பெரிய மோசடிங்க இதெல்லாம். இத்தனைக்கும் வந்து பெரிய அளவில் ஃபாரினர்ஸுக்கு வந்து கிட்னியை விற்றுருக்காங்க. இடி உள்ளே வரக்கூடிய கேஸுன்னு அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. மணி லாண்டரிங் இன்வால்வ்டு கேஸு. நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போனோன்னா ஊரில் இருக்கிறதுக்கு கிட்னி எல்லாம் அறுக்கணும்னு அவங்க அந்த எம்எல்ஏவே பேசுகிறாரு. எல்லாம் ஓப்பனாக நடக்குது. எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு திமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் கிட்னி ராக்கெட் நடக்குது, ஊரே பேசுது. நீங்கள் அந்த எஸ்ஐடி எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. பாஜக எதிர்ப்பு, ஃபாசிச எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டலாம் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நாள் ஓடாது. இதில் தமிழக அரசு இன்னொரு வாதத்தையும் வைக்கிறாங்க. பாஜக பொதுவாக சிபிஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனைங்க பர்சன்டேஜுங்க அவங்களுக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்குது? சிபிஐக்கு போன எல்லா வழக்கும் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறத தவிர முடித்து வைக்கப்பட்டது கிடையாதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது நியாயமாக தானே இருக்குது. இந்த அடிப்படையில் பார்த்தா எந்த போலீஸும் எந்த கேஸையும் விசாரிக்க முடியாது. லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்துகிற கேஸில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அதில் பாதாளத்தில் இருக்குது. மாநில காவல்துறை நடத்துறது, சிபிசிஐடி நடத்துனதில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ, ஸ்டேட் போலீஸ் நடத்துனதில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ, மர்டர் கேஸில் அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த போலீஸையும் இழுத்து மூடணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸும், இந்தியா பூரா இருக்க போலீஸ் எல்லா போலீஸையும் கலைச்சிடணும். எல்லாருக்கும் வேறு எதாவது வேலை இருந்ததுன்னா அவங்களுக்கு போட்டு குத்தணும். என்ன சார் இது கிடையாது. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் இது. சக்ஸஸ் ரேஷியோ வச்சு நீ பேச முடியாது. அது ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பேசலாமே வழி. அந்த அடிப்படையில் அப்போ நீ எதுக்கு போய் சிபிஐ கேட்குற? நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது சண்முகத்தை வெட்டினப்போ எதுக்கு சிபிஐ கேட்டீங்க? டான்சி வழக்கில் கேஸ் போட்டாருன்னு துண்டு வரல துண்டா போச்சு 30 வருஷத்துக்கு மேலே. எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டேன்? ஜெயலலிதாவுக்கு எதிரான கேஸ் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு மாத்திரம்னு எதுக்கு போய் கேட்டேன்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐயை நீங்கள் கேட்டதில்லை இல்லை? அப்போ சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியல. அப்போ அரசியல் எல்லாமே அரசியல் தான். இதில் என்ன புதுசாக அவங்கள பற்றி பேசுறதுக்கு இவங்கள பற்றி பேசுறதுக்கு நான் உங்களுக்கு தகுதி இருக்குது? விஜய் அந்த கூட்டத்துக்கு முதல்ல அந்த நேரோ பேசேஜ் அது பார்த்தாலே தெரியுது. யார் அனுமதி கொடுத்தா? முதல்ல அந்த எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது கடந்த காலங்களில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எஸ்பி அண்ட் கலெக்டர் வுட் பி சஸ்பெண்டட் அல்லது தே வுட் ஹவ் பீன் ட்ரான்ஸ்ஃபர். நடந்திருக்கும். ஒன்றுமே நடக்கலையா? ஒன்றுமே. ஒரு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணல நீங்கள்.
அப்போ அவங்க சிபிஐ கேட்க தான் செய்வாங்க. அடிஷ்னலாக அது நடந்த இடம் கரூர்ன்றதுனால என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏதோ எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கு மேற்கொண்டு எப்படி அவன் வந்து இன்ட்ரீம் ஆர்டரை வந்து ஸ்டே கொடுக்க முடியாது. இன்ட்ரீம் ஆர்டரை ஃபைனல் ஆர்டராக போட்டு போயிட்டே இருப்பான். உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் போலீஸு, உங்கள் சிஸ்டமு எதுக்கு பயப்படுறீங்க? ஃபேஸ் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் சார், தாவேகாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இங்கே போனால் அதை பண்ணுன்றாங்க, அங்கே போனால் இதை பண்ணுன்றாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரிக்கு போயிருக்கிறாரு. புதுச்சேரிக்கு போய் ரோட் ஷோ போட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ரோட் ஷோலாம் இல்லை தம்பி, பொதுக்கூட்டம் போட்டுக்கங்கன்னு சொல்லி மைதானத்தை பார்த்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. திடீர்னு புதுச்சேரி பக்கம் போகிறாரு அவர். ஏங்க அவங்க பாடம் கற்றுக்கலங்க. அவங்க புதுச்சேரியும் நேரோ பிளேஸுங்க, அது சின்ன சின்ன ரோடுங்க. அங்கே போய் ஒரு ரோட் ஷோன்றாரு. இதே மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்ததுன்னா விஜய் பொறுப்பேற்றுப்பாரா? இத்தனைக்கும் இவங்க கூட்டணி, இவங்களுக்கு ஆதரவான ஒரு சீஃப் மினிஸ்டர், அடுத்த எலெக்ஷனில் 2 பேரும் கூட்டணிலாம் பேசுகிறாங்க. ஆமாம், அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார்ல அனுமதி. அங்கே நின்று எம்எல்ஏ ஆனவர் தான் புஷி ஆனந்த். புஷி. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கும் புதுச்சேரிக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்கள் ரோட் ஷோ அனுமதி இல்லைன்னு ஹைகோர்ட்டில் சொல்லிடுச்சு. ஹைகோர்ட்டும் எஸ்ஓபி போடுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ புதுச்சேரியில் அனுமதி கொடுத்தா எவனா கோர்ட்டுக்கு போனான்னா இமீடியட் ஸ்டே கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ நடந்த பிறகு பாடம் கற்று இல்லையா? எதுக்கு ரோட் ஷோன்னு கேட்குறீங்க? அப்போ மனித உரிமைகளை பற்றி தாவேக்காக கவலையாக கிடையாது இல்லை? பப்ளிக் மீட்டிங் நடத்திட்டு போ, அது என்ன வந்து உனக்கு வந்து ரோட் ஷோ? ரோட் ஷோ ரொம்ப நேரம் போகலாம், கொஞ்ச நேரம் தான் பேசக்கூடாதுங்க. ரோட் ஷோவில் பேசக்கூடாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண பெரிய தப்பு, தமிழ்நாடு போலீஸ் பண்ண தப்பு. ரோட் ஷோவில் பேச அனுமதிச்சது. மோடி ரோட் ஷோ தான் போவார், பேச மாட்டார். கரெக்ட். ரோட் ஷோ வந்து பேசுறது கிடையாது. அதுக்கு நீ பப்ளிக் மீட்டிங் போடணும். எல்லாமே தப்பாக நடந்து 40 உயிர் 41 பேர் செத்து போய். ஆகவே இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இது விஜய் தவறுகளிலிருந்து பாடம் கற்கவில்லை. மாதம் ஒரு தடவை வெளியில் வருது, இல்லை வாரம் ஒரு தடவை வெளியில் வருது, அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிடுறது. எந்த பிரச்சனையை பற்றி அந்த கருத்தும் சொல்கிறதில்ல. கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். கருத்தை நீ சொல்லலை. இந்த அரசியல் எத்தனை நாளைக்கு ஓடும்? சரி, கேம்பெயின் எப்படி போவீங்க? எல்லா லீடர்ஸும் தெருவில் இருப்பாங்க அன்றைக்கி இல்லையா? எஸ், எலெக்ஷன் டைமில் எல்லா லீடர்ஸும் தெருவில் தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே போவீங்க? இதே மாதிரி வீட்டில் இருப்பீங்களா? இல்லை ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த ஊரில் ஒரு காலேஜை வாடகைக்கு எடுத்து ஊரில் இருக்க ஒரு தொகுதிக்கு 1000 பேர் 5000 கொடுத்து பிரச்சாரம் பிரமாதமாக இருக்குமே. அதுவே வந்து பத்த வைக்குதே சார் தமிழ்நாட்டை. அதை பார்த்தே திமுக அரசு 5 நடுங்குகிறதுன்றாரு அவரு. இது எல்லாம் வந்து பத்திக்குது, ஏதோ ஆகுதுன்றதுலாம் பிளாஸ்ட்ன்றாரு அவரு. இப்படி ஓகே, பொட்டியை திறக்கும்போது தெரியும். இவிஎம் பொட்டியை திறக்கும்போது 70 லட்சம் ஓட்டு காலின்றோம். அவர் கவலைப்பட வேண்டியது அவன் ஆள் ஓட்டு அதில் இருக்கா இல்லையான்றதும். அதை பேசாதீங்க. இப்போ நீங்கள் அது வந்து கோல் போஸ்ட் மாறுது, ஓட்டு போடுறான் போடாமல் போகிறான். அவர் அரசியல் வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை, திருந்தலை, பாடங்கள் கற்றுக்கல. புதுச்சேரியில் போய் ரோட் ஷோ கேட்குறாங்க. தமிழகத்தில் அனுமதி கொடுக்கலன்னா புதுச்சேரியிலையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா நிர்வாக முடிவுகளுமே கிட்டத்தட்ட 99.99% தமிழகத்தை பின்பற்றி தான் புதுச்சேரியிலையும் இருக்கும். இத்தனைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டு. பட் அங்கே பிஜேபி கூட்டணி, அவன் ப்ரெஷர் பண்ணியிருப்பான். ரங்கசாமி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக இவர் கொடுத்துட மாட்டார். விஜய்க்கு பர்மிஷன் கொடுத்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனா ரங்கசாமிக்கு நல்லா அரசியல் இது. இல்லை, பிஜேபி அலையன்ஸில் இருக்காங்க. பிஜேபி கல்ட்டை விட்டு டிவிக்கோட அலையன்ஸ் வச்சாங்கன்னா ஈஸி தானே அவங்களுக்கு. அப்படி தான் போக மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த பஸ்ஸில் ஓடுறதுன்றது அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு. அவனுக்கு டிவிக்கே அதான் சொல்கிறாங்க. அவன் அனுபவம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு எலெக்ஷனை சந்தித்து முடித்த பிறகு தான் அவர்களுக்கு அனுபவம் வரும். மிகப்பெரிய விலையை கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அனுபவம் வரும். பெரிய பெரிய தவறுகளை செய்த பிறகு தான் சிறிய உண்மைகள் தெரிய வருகின்றன. பாரதியாரோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் உண்டு. பெரிய பெரிய தவறுகளை செய்த பிறகு தான் சிறிய உண்மைகள் புலப்படுகின்றன, தெரிய வருகின்றன. அதான் உண்மை. அவங்களுக்கும் அரசியலில் அனுபவமே இல்லை. அப்போ இப்போ இந்த 41 பேர் செத்த பிறகு அனுபவம் வர மறுக்குது இல்லை. 41 பேர் செத்து அந்த மண், அந்த அந்த இது காயலை என்னமோ, அந்த ஈரம் அந்த வடு காயலை என்னமோ இல்லை. ஆனால் தங்களை பழி வாங்குறதவே ஃபீல் பண்ணுறாங்க சார். பழி வாங்குவாங்க. அதான் அரசியல். இப்படின்னா உனக்கு ரத்த கம்பளை வச்சு வாமாங்கனே வந்து சிஎம் ஆகுனா சொல்லுவாங்க. இல்லை, அதனால தான் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். நீங்கள் என்ன திருந்துனீங்கன்ற வளர விடாமல் தான் அடிப்பான் போட்டு. அதை எதிர்த்து தான், அதை மீறி தான் வளர்ந்துருக்காங்க. எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எல்லாரும் வந்து அதை எதிர்த்து தான் வளர்ந்து வந்தவங்க. சும்மா ஒன்று வந்து உட்காந்துல்ல இந்த இடத்துல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1991 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிண்டியில் காந்தி மண்டபத்தில் ஜெயலலிதா முதலமைச்சரான முதல் ஆண்டு முதல் காந்தி ஜெயந்தி விழாவில் அதுதான் முதல் தடவையாக கடைசி தடவையாக அந்த அம்மா பேசணும். அதுக்கு பிறகு காந்தி ஜெயந்தி அன்றைக்கி அந்த அம்மா அதுக்கு பிறகு 30 வருஷத்தில் எங்கேயுமே பேசினது கிடையாது. கிட்டத்தட்ட 28 வருஷத்தில். ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு. எத்தனையோ வெறிநாய்களை தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நாங்கள் உண்மை அது. இன்றைக்கி அந்த அம்மாவோட நினைவு நாள், டிசம்பர் 5. ஆமாம்,
அந்த வார்த்தைகளை நான் நினைவு கூறுறேன். 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த அம்மா அடைஞ்ச சிகரங்களுக்கு அந்த அம்மாவோட உழைப்பும் அந்த அம்மாவோட துன்பங்களும் ஒரு காரணம். அதில் சரியான வார்த்தை எனக்கு வந்து தி வேர்டுன்னா அவங்களோட வரலாறில். அதுக்கு பிறகு அவங்க வந்து 26 வருஷம் உயிரோடு இருந்தாங்க, 25 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு துல்லியமான ஒரு அசஸ்மெண்ட் அவங்க கொடுத்ததே இல்லை. நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு, நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு, எத்தனையோ வெறிநாய்களை தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உண்மைதான் அது. அந்த அம்மா சந்தித்த வெறிநாய்கள் இன்னமும் உலவி கொண்டு தான் இருக்கின்றன. அதனால் இது புலம்புறதுல விஜய்க்கு ஒன்றும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்படி தான் இருக்கும் அரசியல். வராதீங்க. அரசியல்ன்றது கொடூரமான விளையாட்டு. அதுக்கு தனி ஒரு மைண்ட் செட் வேணும். அது வந்து அதில் பாதாளம் தூக்கின்னு போய் முதலமைச்சராக பெங்களூருக்கு போயிட்டு 3 மணி நேரத்தில் கைதாகி 6 மணி நேரத்தில் கைதாகி ஜெயிலுக்கு போன வரலாறு. 20 நாள் பொறுத்து திரும்ப வரும்போது தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக வராங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் 9 மாதம் பொறுத்து ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு 2வது தடவை ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பிறகு செத்து போகிறாங்க. செத்து போன பிறகு மற்றவங்க எல்லாரும் தண்டிக்கப்படுறாங்க. உயிரோட இருந்தால் அவங்களும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அரசியல் இப்படி போவோம், இப்படி இறங்கும். அதனால தான் வந்து பல பேர் வந்து அரசியல் வேணான்னு போகிறதோட அர்த்தமே அதுதான். அது கொண்டு போய் வந்து உன்னை வந்து சிகரத்துலேயும் உட்கார வைக்கும், சாக்கடையிலையும் தள்ளும். காலையில் சிகரத்தில் இருப்ப, மதியம் சாயங்காலம் சாக்கடையில் இருப்பேன். முதலமைச்சராக போய் ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ இது எதுவுமே அரசியலை பற்றின புரிதல் இல்லாமல் விஜயோட அரசியல் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது விஜயோட அரசியல் என்பது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்குது. வெளியிலேயே வரதில்லை. மக்களோட கலந்து பேசாத ஒருவர் எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும்? அரசியல்வாதியோட அடிப்படை தகுதி என்ன? நல்லவன், கெட்டவன், படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், பிச்சைக்காரன், மொள்ள மாதிரி, முடிச்சவங்க எல்லாரோடையும் இன்றைக்கி சமமாக கலந்து பழகணும். மக்களாக அப்படியே வந்து ஒன்றி கலந்து நிற்கணும். இல்லவே இல்லையே. ஆனால் திமுக தாவேக்கா தான் போட்டி அப்படிங்கிறாரு. அவர் தன்னை ஏமாற்றிக்கிறார். கனவு காண்பதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஒரு தேர்தலுக்கு பிறகு அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவருடைய இயல்பு அரசியலுக்கு ஒவ்வாததாக இருக்குல்ல. அவருடைய இயல்பு என்பது அரசியலுக்கு ஒவ்வாததாக இருக்குது. நீங்கள் கருணாநிதி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 24 மணி நேரமும் மனிதர்கள் சூழ, நண்பர்கள் சூழ, எதிரிகள் எதிர்க்க அணிவகுத்து நிற்க அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சராசரி அரசியல்வாதியாக மக்களோட கலந்து பழகணும் இல்லை. எதுவுமே இல்லையாங்க. அந்த அடிப்படை பண்புகள் கூட இல்லையா. நம்மளும் தொடர்ந்து பேசணும். இதை நான் குறையாக கூட சொல்லலைங்க. அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இது குறையாக தான் நான் சொல்கிறேன். ஃபைன். இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம். இந்த டெம்பரமெண்ட் உள்ளவரால் அரசியலில் நிற்க முடியாது. பாருங்கள் எலெக்ஷன் டைமில் என்னெல்லாம் நடக்குதுன்னு. நன்றி சார். வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Ariza shirts and trousers.